லாஸ்பேட்டை குப்புராஜ முதலியார் மகனும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தர்மலிங்க முதலியாருமாகிய நான், சோழிங்கபுரம் நரசிம்ம முதலியார் பையனும், நிலக்கோட்டை கிராமம் தெற்கு கோட்டை ஒன்னரைக்காணி நில அதிபதி பாலகிருஷ்ண முதலியார் ஆகிய நான் என் பையனை என் பெண்ணுக்கு மணமுடிக்க பெரியவங்க ஆசீர்வாதத்தோட இன்னி தேதிக்கு வாக்குவத்துல மாத்திக்கிறோம். முதல்ல நீங்க கொடுங்க. கொஞ்சம் நிறுத்துங்க. டாக்டர், இந்த நிச்சயதாம்பூலம் நடக்க வேண்டிய அவசியமே இல்லை யுவர் ஆனர். என்னையா சொல்ற? உங்க மருமக உமா இப்ப முழுகாம இருக்கா. உண்மையாவ சொல்றீங்க? இப்பதான் 1/2 மணி முன்னாடி உமா மயக்கம் போட்டு விழுந்தா. கூட்டு அனுப்பிச்சாங்க. டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டெஸ்ட்ல அவ பாஸ் ஆயிட்டா. நீங்க பாட்டியாக போறீங்க. ராஜாத்தி, என் தங்கமே, எனக்கு மட்டும் உன் மேல பகையா? என் சொத்தை உன் பயத்துல வச்சுக்கிட்டு எனக்கு தராம இருந்துட்டேடி பாவி. இப்பவே கிளம்பினா சோழிங்கபுரத்துக்கு 4:30 மணிக்கு பஸ் இருக்கு. புடிச்சிடலாங்க. என்னங்க என்னங்க, மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி எல்லா கோயிலுக்கு விசேஷ அர்ச்சனை பண்ண சொல்லுங்க. சொல்லுங்க ராம்குமார். ராம்குமார், உடனே 1000 ஏழை குழந்தைகளுக்கு வடை பாயசத்தோட சாப்பாடு போட ஏற்பாடு பண்ணுடா. ஆமாண்டா. கற்பகம், கற்பகம், ஆமா கற்பகம், 108 சுமங்கலிகளுக்கு புடவை வைக்க எடுக்கணும். டிரைவரை வண்டி எடுக்க சொல்லுமா? சொல்லு. என்ன நின்றுருக்கீங்க? என் குடும்பத்துக்கு போங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, எல்லாத்தையும் சொல்லுங்க. இந்த 3 மாசமா நீ உன் தங்கச்சி வீட்டுல இருந்த. இந்த 3 மாசமும் நான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தாலும் எனக்கும் என் மனைவிக்கும் நடுவுல உடல் உறவு கிடையாது. ஆனா அவ கர்ப்பம்னு நீங்க சொல்றீங்க. அது எப்படி? மிஸ்டர் ராம்குமார், என் மனைவிய சீதைக்கும் மேல நம்புறேன் சார். டாக்டர் சார், நீங்க சொன்னதால எங்க அப்பாவும் அம்மாவும் உங்க பொய்ய அப்படியே உண்மை நம்பிட்டாங்க. ஆனா நான் நம்ப முடியாது. என்ன அவ புருஷன் சார். 3 மாசம் கழிச்சு அவ வயிறு வீங்கி ஆகணுமே, அப்ப என்ன போய் சொல்ல போறீங்க? பயத்துல என்னடி தலகாணியா வச்சு கட்டிக்க போற? இந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிறுத்த இந்த பொய்ய தவிர எனக்கு வேற வழி தெரியும். இது நிச்சயதார்த்தமா இல்லாம கல்யாணமாவே இருந்தாலும் என் புருஷன் என்ன தவிர ஒருத்திக்கு தாலி கட்ட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீ அந்த வீட்டுல இருந்திருப்பேன் நான் எதிர்பார்த்தேன். இட் இஸ் ஆல் ரைட். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். நீ பிரச்சனைகளுக்கு முடிவு காணல. ஒரு 3 மாசம் போஸ்ட்போன் பண்ணிருக்க. தட்ஸ் ஆல். இந்த 3 மாசம் என்னுடைய அம்மா உனக்கு ஒரு அம்பிகையா இருந்து பணிபுரிய போறா. ஆனா 3 மாசம் கழிச்சு அவளே ஒரு மகா காளியா உருமாற போறாளே, அப்ப அவளுடைய ஆவேசத்தை தாங்கக்கூடிய சக்தி இந்த உலகத்துல யாருக்குமே இருக்க முடியாது. We will cross the bridge when we come near it.